மல்லி இலை, இந்த க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கணும். வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நான் இப்போ பட்டர் சிக்கன் செய்ய போகிறேன். பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம வந்து 200 கிராம் சிக்கன் பிரெஸ்ட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த 200 கிராம் சிக்கன் பிரெஸ்ட்டை நம்ம வந்து இப்போ மேரினேட் பண்ணி வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். அது மேரினேட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுவோம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இவ்வளோத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிடுவோம், ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து செய்கிறதுக்குள்ள தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன். இப்போ பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்கிறேன். ஒரு 5 காஷ்மீரி சில்லி. இங்கே சாதாரண சில்லி போடாதீங்க, ரொம்ப காரம் ஆயிரும். இது போட்டால் அந்த பட்டர் சிக்கன் வந்து நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் வந்து ஒரு 10-12 கேஷ்யூ நட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இது தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, இது வெள்ளைப்பொடை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதோடு மேரினேட் பண்ணும் போதும் போட்டிருக்கேன், அதனால் ரொம்ப போட வேண்டாம், இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, இது வந்து கரம் மசாலா, இது கசூரி மேத்தி, அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க, பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த பார்த்திங்களா 2 பெரிய வெங்காயத்தை இந்த பாருங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம கார்னிஷ்க்கு வந்து இந்த மல்லி இலையை எடுத்துக்கிடுவோம். சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து பட்டரும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து இங்கே குக்கிங் ஆயில் வச்சுருப்பீங்கல்ல, சன்ஃப்ளவர் ஆயில், இது வந்து கான் ஆயில், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுவேன். நீங்கள் வந்து இதில் பட்டரும் போடணும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பட்டர் போடுங்க. பட்டரை நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அது வந்து ஒரு கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் இதில் பாதி பட்டரை போட்டுக்கிடுவோம். வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப அந்த ப்ரௌன் கலர் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு 50% வெந்தால் போதும். இந்த பட்டர் சிக்கன் வந்து இந்த மெத்தட்லேயே செய்யுங்க. ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் வரும். இதே மெத்தட் நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக வரும். அது நம்ம ஃப்ரெஷ் க்ரீம்லாம் வேறு போடுவோம்ல, அதனால் நல்ல டேஸ்ட்டாக வரும். காஷ்மீர் மிளகாவை போட்டுக்கிடுவோம், மல்லிப்பொடி போட்டுக்கிடுவோம். பாருங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் நிறைய மஞ்சள் பொடி வேண்டாம், கொஞ்சம், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், கேஷ்யூ நட்டும் போட்டுக்கிடுவோம். இது பாருங்க 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ அந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். வதங்கட்டும். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம ஒரு பேனில் இந்த சிக்கன் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த சிக்கனை நம்ம இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள், அதில் கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டு இனி வந்து இதை நீங்கள் இப்படியே வந்து சூடோடு அரைச்சிட வேண்டாம், நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அரைங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு சைடு
இந்த ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆக நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை எடுத்துடலாம். தண்ணி எடுத்தாச்சு. இதை வச்சுக்கிடுவோம். இது நல்லா ஆறிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். வதக்கி வச்சேன்ல அதை நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இனி நம்ம இதை பட்டர் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை நல்லா இதில் வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம ஏற்கனவே வதக்குனது தான், ஆனால் ரொம்ப நல்லா வதக்கலைல, அதனால் இதில் நல்லா வேகட்டும். பாருங்க, இதை நல்லா வதக்கிக்கோங்க. பட்டரில் தான் நம்ம வதக்குறோம். இது கொஞ்சம் நல்லா வெந்தாச்சு. இதில் கொஞ்சம் க்ரீம் போட்டுக்கிடுவோம். க்ரீம் எதுக்கு போடுறோன்னா, நமக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த அந்த டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. மசாலாலாம் நல்லா வெந்தாச்சு. இனி நம்ம இந்த சிக்கனை போட்டுருவோம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிட்டு நீ வேறு பவுலில் மாற்றிக்கிடுவோம். பட்டர் சிக்கனை வேறு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணது அதை மேலே போட்டுக்கிடுவோம். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, இந்த க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு பட்டர் சிக்கன். நீங்களும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.